மிதிலையின் மன்னர் ஜனகன் ஞானமிக்கவர் மற்றும் நீதிமானாக இருந்தார். அவருக்கு தனது மகள் சீதை மீது அளவிலாத பாசம் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு தகுதியான மணமகனை எங்கு காணலாம் என்ற கவலை இருந்தது. சீதை சிறுவயதில் தெரியாமலே சிவபெருமானின் புனித வில்லை தூக்கியார். அது மிகுந்த எடையுள்ளதாக இருந்ததால் வலுவான வீரர்களும் அதை அசைக்க முடியவில்லை. இதைக் கண்ட மன்னர் ஜனகன் இந்த வில்லை தூக்கி அதன் நாணை கட்டுபவர்தான் சீதைக்கு யோக்கியமான மணமகன் என்று முடிவு செய்தார். முனிவர் விஸ்வாமித்திரர் ராமரும் லட்சுமணரும் அயோத்தியில் இருந்து மிதிலைக்கு வரும்போது வழியில் முனிவர்களை அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றினர். அவர்கள் மிதிலையில் அடைந்ததும் அந்த நகரத்தின் அழகை பார்த்து மயங்கினர். விதியினால் ராமர் மற்றும் சீதை முதல் முறையாக ஒருவரையொருவர் பார்த்தனர். அவர்கள் இருவரும் தெய்வீகமான ஒரு பந்தத்தை உணர்ந்தனர். ஒரு மிகப்பெரிய சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பல்வேறு நாட்டிலிருந்து வந்த மன்னர்கள் வீரர்கள் சிவபெருமானின் வில்லை கையில் எடுக்கும் முயற்சி செய்தனர். பெரிய மன்னர்களும் ராவணனும் அதை தூக்க முயன்றனர். ஆனால் அனைவரும் தோல்வியடைந்தனர். இதைக் கண்ட மன்னர் ஜனகன் என் மகளுக்கு தகுதியானவர் யாரும் இல்லையா என்று கவலைப்பட்டார். முனிவர் விஸ்வாமித்திரர் ராமருக்கு முன்வந்து வில்லை தூக்கும்படி கூறினார். ராமர் பெரிய பக்தி மற்றும் பணிவுடன் எளிதாக வில்லை தூக்கி அதன் நாணை கட்ட முயன்றபோது அது 2 துண்டாக உடைந்துவிட்டது. இதைக் கண்ட அனைவரும் அதிசயித்து மகிழ்ந்தனர். ராமரின் தெய்வீக சக்தியை கண்டதும் சீதை மகிழ்ச்சியில் திளைத்தார். அவர் முன்னேறி திருமண மாலையை ராமரின் கழுத்தில் அணிவித்து அவரை தனது கணவராக ஏற்றுக்கொண்டார். இதைக் கண்ட மக்கள் மகிழ்ச்சியில் வானத்தில் மலர்களை பொழிந்தனர். மன்னர் ஜனகன் பெருமையாக என் மகளுக்கு இத்தகைய உயர்ந்த வீரவான மணமகன் கிடைத்திருப்பது ஒரு பாக்கியம் என்று அறிவித்தார். மன்னர் ஜனகன் அயோத்திக்கு செய்தி அனுப்பினார். மகிழ்ச்சியடைந்த தசரதன் ஒரு பிரம்மாண்டமான திருமண ஊர்வலத்துடன் மிதிலைக்கு வரினார். அரசகுமாரர்கள், முனிவர்கள், தேவர்கள், அயோத்திய மக்கள் அனைவரும் திரளாகச் சேர்ந்து இந்த மகிழ்ச்சியான நிகழ்வை கொண்டாடினர். ராமர் சீதையின் திருமணம் வைதீக முறையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அக்காலத்தின் பழம்பெரும் திருமண முறையான சப்தபதி 7 படிகள் மூலம் அவர்கள் காதல், கடமை, விசுவாசம் ஆகியவற்றில் ஒன்றாக இருப்பதாக உறுதி செய்தனர். ராமர் சீதையின் திருமணத்துடன் லட்சுமணன் உர்மிளா, பரதன் மாண்டவி, சத்ருகன்ருதகீர்த்தி ஆகியோரின் திருமணங்களும் நடைபெற்றன. திருமணத்திற்கு பிறகு ராமர், சீதை மற்றும் முழு ஊர்வலம் அயோத்திக்கு திரும்பினர். அங்கு மக்கள் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். நகரமெங்கும் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இசை நடனங்களுடன் கொண்டாட்டம் நடந்தது. இதன் மூலம் ராமர் சீதையின் தெய்வீக திருமணம் அன்பு, தியாகம் மற்றும் தர்மத்தின் நிரந்தர குறியீடாக அமைந்தது.